இந்தியாவோட மிக சக்தி வாய்ந்த அரசியல் குடும்பத்தோட வீழ்ச்சிக்கு காரணம் அரசியல்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு பின்னாடி 50 வருஷம் பழமையான ஒரு சாபம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு இன்டர்நெட்ல வைரலா பரவிட்டு இருக்கிற ஒரு வீடியோவை அலசி இந்த ஆச்சரியமான கதையோட முழு பின்னணியும் நாம பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு காலத்துல இந்திய அரசியலையே ஆட்டி படைச்ச ஒரு மாபெரும் சக்தி. ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய சவால்களை சந்திச்சுட்டு வருது. இந்த சரிவுக்கு காரணம் வெறும் அரசியல் கணக்குகள் இல்ல, இதுக்கான விதை 50 வருஷத்துக்கு முன்னாடியே போடப்பட்டுச்சுன்னு அந்த வைரல் கதை சொல்லுது. சரி, அந்த சாப கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சரிவு எப்படி படிப்படியா நடந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு காலத்துல தனிப்பெரும் சக்தியா இருந்த காங்கிரஸ் கட்சியோட செல்வாக்கு குறிப்பா 2014க்கு அப்புறமா எப்படி சரிய ஆரம்பிச்சதுன்னு இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு தெளிவா காட்டுது. நாம இன்னைக்கு பார்க்குற அந்த வீடியோ இந்த சரிவுக்கு பின்னாடி நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு அமானுஷ்ய காரணம் இருக்குன்னு சொல்லுது. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போவோம். இந்த கதைக்கு ஒரு தொடக்க புள்ளி இருக்கு. அதுதான் நவம்பர் 7, 1966. அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த முழு கதைக்கும் அஸ்திவாரம். வாங்க, ஒரு டைம் மிஷின்ல ஏறி கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வருவோம். அவங்களோட கோரிக்கை ரொம்ப சிம்பிள். இந்து மதத்துல புனிதமா பார்க்கப்படுற பசுக்களை வதை செய்யறத தடை செய்யணும், அதுக்கு நாடு முழுக்க ஒரு சட்டம் கொண்டு வரணும். இதுதான் அவங்களோட ஒரே கோரிக்கை. இந்த பிரம்மாண்டமான போராட்டத்தை வழிநடத்தினது ரொம்பவும் சக்தி வாய்ந்த, எல்லாராலையும் மதிக்கப்பட்ட ஒரு துறவி. அவர்தான் சுவாமி கர்பத்ரி மகாராஜ். இந்த இயக்கத்தோட முகமாவே அவர்தான் இருந்தாரு. நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ அவரோட ஆன்மீக சக்திக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. ஏன்னா அடுத்து நடக்க போற சம்பவத்துக்கு அதுதான் மையப்புள்ளி. அந்த மூல வீடியோ சொல்றபடி அமைதியா ஆரம்பிச்ச போராட்டம் ஒரு கட்டத்துல வன்முறையா மாறுச்சு. அரசாங்கத்தோட எதிர்வினை ரொம்ப வேகமாவும் கடுமையாவும் இருந்துச்சு. கூட்டத்தை கலைக்க துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடப்பட்டுச்சு. இந்த துயர சம்பவம் அந்த துறவி தலைவரோட மனசுல ஒரு பெரிய கோபத்தையே உண்டாக்கிடுச்சு. இந்த வன்முறையில தன்னோட சக சாதுக்கள் இறந்து போனதை பார்த்து கோபத்தோட உச்சத்துக்கு போன சுவாமி கர்பத்ரி மகாராஜ் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கும் அவரோட ஒட்டுமொத்த வம்சத்துக்கும் எதிரா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சாபத்தை விட்டதா அந்த வீடியோ சொல்லுது. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கவனிக்கணும். கோபாஷ்டமி, அது பகவான் கிருஷ்ணரையும் பசுக்களையும் கொண்டாடுற ஒரு புனித நாள். அப்போ அந்த சாபம் சும்மா நீ அழிஞ்சு போவேன்னு சொல்லல. சரியா இந்த கோபாஷ்டமி அன்னைக்கு உன்னோட வம்சம் அழியும்னு ரொம்ப குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு. இப்போதான் இந்த கதையோட ரொம்ப சுவாரஸ்யமான கட்டத்துக்கு வர்றோம். அந்த வீடியோ எப்படி இந்த ரெண்டு விஷயத்தையும் இணைக்குது பாருங்க. வரலாற்றுப்படி இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் அக்டோபர் 31, 1984. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஹிந்து பஞ்சாங்கத்தின்படி அன்னைக்கு தேதி மிகச்சரியா கோபாஷ்டமி பண்டிகை நாள். இதுதான் அந்த சாபத்தோட முதல் பகுதி நிறைவேறிடுச்சுன்னு சொல்றதுக்கு அசைக்க முடியாத ஆதாரம்னு அந்த வீடியோ வாதிடுது. ஆனா கதை இதோட முடியல. அந்த சாபம் அத்தோட நிக்கல. அந்த வீடியோ சொல்றபடி சுவாமி கர்பத்ரி மகாராஜ் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியோட எதிர்காலத்தை பத்தியும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்த கணிச்சு சொல்லியிருக்காரு. பாருங்க, இந்த தீர்க்க தரிசனத்தோட 2வது பகுதி தான் ரொம்ப முக்கியம். இதுதான் தற்போதைய அரசியலோட இந்த கதையை இணைக்கிற புள்ளி. இமயமலையில தவம் செஞ்ச ஒரு சாது ஆனா நவீன உடையில வருவாரு, வந்து காங்கிரஸோட சித்தாந்தத்தையே வேரோட அழிப்பாருன்னு கணிச்சிருக்காரு. அந்த வீடியோ நரேந்திர மோடியோட வாழ்க்கை பயணத்தை இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினதுக்கு ஆதாரமா காட்டுது. பாருங்க, 16 வயசுல ஆன்மீக தேடல்ல வீட்டை விட்டு போனது, இமயமலையில 2 வருஷம் சாதுக்களோட வாழ்ந்தது, அப்புறம் அரசியலுக்கு வந்தது, இது எல்லாமே அந்த நவீன உடையில் வந்த சாது அவர்தான்னு சொல்றதுக்கு ஆதாரமா அந்த வீடியோ சுட்டி காட்டுது. இந்த அரசியல் மாற்றத்தை இந்த சார்ட் ரொம்ப தெளிவா காட்டுது. 2014ல் மோடி தேசிய அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த 2 கட்சிகளோட தலை விதியும் தலைகீழா மாறிச்சுன்னு பாருங்க. இந்த பெரிய மாற்றத்தையும் அந்த தீர்க்க தரிசனத்தோட நேரடியா தொடர்பு படுத்துது அந்த வீடியோ. சரி, இது இப்போ நம்மள நிகழ்காலத்துக்கு கூட்டிட்டு வருது. அந்த வீடியோட வாதப்படி இந்த சாபத்தோட தாக்கம் எப்பவோ முடிஞ்சு போன ஒரு விஷயம் இல்ல, அது இன்னைக்கும் நம்ம கண் முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஆதாரமா காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொடர்ந்து வெளியேறிட்டு இருக்கிற இந்த பெரிய தலைவர்களோட பட்டியலை அந்த வீடியோ காட்டுது. இது ஏதோ சாதாரண அரசியல் மாற்றம் இல்ல, அந்த சாபம் இன்னைக்கும் பழிச்சிட்டு இருக்கிறதுக்கான நேரடி சாட்சி. கட்சியோட உள்கட்டமைப்பை சரிஞ்சிட்டு இருக்குன்னு அது வாதிடுது.
ஆக மொத்தம் இந்த வீடியோலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, அது இந்திய அரசியல் வரலாற்றையே ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்க்க வைக்குது. இது வெறும் ஓட்டு, அரசியல் வியூகம் சம்பந்தப்பட்டது இல்ல. இது கர்மா, தீர்க்க தரிசனம், ஆன்மீக நீதின்னு ஒரு புது பரிமாணத்தை நமக்கு காட்டுது. இன்டர்நெட்ல வைரலான அந்த வீடியோ முன்வச்ச கதையை தான் நாம இவ்ளோ நேரம் விளக்கமா பார்த்தோம். நீங்க இது ஒரு சுவாரஸ்யமான கதையா பார்க்கலாம், இல்ல ஒரு தீர்க்க தரிசன எச்சரிக்கையா எடுத்துக்கலாம், இல்ல இது ஒரு அரசியல் உருவகன் கூட நினைக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒரு தேசத்தோட தலைவிதியை எது தீர்மானிக்குது என்ற ஒரு ஆழமான கேள்வியை அது நம்ம மனசுல எழுப்புது.